அவர்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பனுக்கு தாஜ்மஹாலை பார்க்க வந்திருக்கோம். அதோட வியூவை பாருங்கள். இதுதான் அந்த வியூ. நம்ம தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா ஒரு கபிர்ஸ்தான், அதுக்கப்புறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள மஸ்ஜித் எல்லாம் இங்கே இருக்குது. நல்லா சுற்றுலா தலங்களாக தான் இருக்குது. மக்கள்லாம் அதிகப்படியாக வர்றாங்க. இதை பாருங்கம்மா. இங்கே மதரசாவும் சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து விசிட் பண்ணுறாந்தா எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இங்கே வந்துட்டு இது எப்படி இருக்குங்கிற அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இதுதான் அந்த இடம். அடுத்த வீடியோவும் இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் இயற்கை ரெசிபியோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் அனைத்தையும் பண்ணிடுங்க. ஓகே, பாய். இதற்கு சில விதிமுறைகளும் உள்ளது. ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு உள்ள அனுமதி இல்லை, காதலர்கள் உள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வாசகம் எழுதியிருக்கு. பார்வை நேரம் 9 to 2, 4:30 to 7:30 வரையும் தான் அனுமதி. நீங்கள் நேரத்தை பார்த்து வந்துக்கிறங்க நண்பர்களே. நம்ம ஆண்கள் தொழுகிறதுக்காக உண்டான உழு செய்கிற இடத்த பார்க்க போகிறோம். இங்கே பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு வச்சுருக்காங்க. அந்த உழு செய்கிற இடம் எவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்குது பாருங்கள். நாங்கள் போன நேரத்துக்கு தொழுகை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லுஹர் தொழுதுட்டு வீடியோ கேட்ச் பண்ணோம். தொழுகை முடிஞ்சதோடு அந்த பள்ளி வளாகத்தை பூட்டிடுவாங்க. நம்ம தொழுகணுன்னா அந்த உழு செய்கிற பக்கம் போய் கேட் வழியாக போனால் தொழுதுக்கிடலாம். அருமையான அமைப்பில் இருந்துச்சு. இங்கே மதரசா மாணவர்களும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக மதரசாவும் இருக்குது. ஆண்களுக்கு தொழுகைக்கு எப்படி இடம் இருந்துச்சோ மஸ்ஜிது, அதே போல் பெண்களுக்கும் அதே கட்டமைப்பில் இருக்குது. நல்ல அருமையான கட்டமைப்பாக இருந்துச்சு. தொழுகை நேரத்துக்கு வந்தால் தொழுதுக்கிடலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம இயற்கை ரெசிபியோனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. மேலும் அடுத்ததாக நம்ம காரைக்கால் பீச்சை பற்றி போடுறோம். அடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து பாருங்கள். இந்த தாஜ்மஹாலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.